நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடையோட அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அம்மா அவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். ஓம் நமசிவாய. வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் அன்னதானம் நமச்சிவாய. உண்ணாமலையம்மன் அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய். வாங்க ஐயா. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். ஓம் நமசிவாய. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. ஓம் ஐயா. சாப்பிட்ட சாமிங்க ஒன்று வாங்கிக்கிங்க, வீண் பண்ணாதீங்க. சாப்பிடாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்ட சாமிங்க ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, வீண் பண்ணாதீங்க. நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய. ஏன்னா தேங்காய் சாதம் நிறைய பேர் கேட்குறாங்க. தேங்காய் சாதம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் தேங்காய் சாதம் கேட்குறாங்க. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. 2. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய. தாத்தா 2. சரி தாத்தா. சந்தோஷம் சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. மாஸ்டர் நமச்சிவாய சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. தண்ணி வேண்டாம். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யத்தோட செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். உண்ணாமலையம்மன் அருளாலையும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட அன்னமிட்ட அடியாரு அறக்கட்டளை யாரும் நல்லபடியாக. நமச்சிவாய. தாத்தா காந்தி தாத்தா. காந்தி தாத்தா. ஓம் நம. இந்த பௌர்ணமி கோஷம் போடலையா? போயிடுச்சு. எத்தனை ஐயா? 2. ஃபஸ்ட்டு தான் ஐயா.
நானும் பசிக்கு தான் கொடுக்க வந்திருக்கேன். இன்னொரு இடத்துல சாப்பிட்டு இருந்தா மட்டும் ஒண்ணு வாங்கிக்கங்கன்னு சொல்றேன். ஏன் நான் சொல்றது புரியுதுங்களா? நான் கொண்டு வர்றது பசிக்காக தான். சாப்பிட்டு இருந்தா மட்டும்தான் ஒண்ணு வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். வாப்பா வாப்பா வாப்பா. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. ஒரு சாப்பாடா? தாத்தா என்ன ஊரு? வேளாந்தல். வேளாந்தல். என்ன பையெல்லாம் தூக்கின்னு வந்துக்கிறா? மலை சுத்த போறியா? சரி போயிட்டு அப்போ ஒன்று ஏண்டா 2 வந்துச்சோடா. ஆமா ஆமா போலாம் போலாம். சித்தரே சொல்லிட்டாரு பேர். என்னடா என்ன பண்றான்? டேய் வந்துட்டுனா இங்க போவாத, பப்ளிக் அப்படிக்கா போ. ஒன் டே ஃபுட் வந்து அதுக்கு தான் போடுறான். எதுன்னா வந்து விட்டதுன்னு பக்கத்துல இருந்து சொல்ல போறான். ஏண்டா என்ன தம்பி மஞ்ச சட்டை ரசம் மஞ்சள் சட்டையோட சாப்பிட்டியாடா? சரி. என்னண்ணா எப்படின்னா இருக்குது? பௌர்ணமி எப்படி போச்சு? கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி நான் வரேண்ணா. நல்லது அடுத்த பௌர்ணமி சரியான கூட்டம் இருக்கும். ஏன் தெரியுமா? புதுசா இப்பதான் ஏதோ குரு பூர்ணிமான்னு ஏதோ கிளப்பி விட்டானுங்க. நாங்களும் ஏதோ 35-40 வருஷமா 35 வருஷமா திருவண்ணாமலை இருக்கிறோம். இந்த குரு பூர்ணிமா அது இதெல்லாம் வந்தது இல்ல. இப்ப புதுசு புதுசா கிளறி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. உலகம் போறது மக்கள். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய. கமலஹாசன். ஓம் நமசிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தர மாட்டீங்க. கூட வடை ஒன்று வேணுமா? போதுமா? அதை கொடுக்க போறீங்களா? வண்டியில் நடக்க முடியாது. பார்த்து தான் நான் வண்டியை சரி 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 சரி. நாங்க தண்ணி கொடு. போயிட்டு வாங்க. சரி. நமச்சிவாய. நமச்சிவாய வாங்க ஐயா. எத்தனை ஐயா வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் நல்லால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஒரே ஒரு சாப்பாடு. ஓம் நமசிவாய. அண்ணாமலையார் நல்லால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஒன்று கொடு. நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. பாதுஷா நீயா? 2 சார். ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. தர. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமசிவாய. எத்தனை? 2. ஓம் நமசிவாய. எத்தனை? 2. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய. 2. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய நமக. 2. ஓம் நமசிவாய. 2. அப்புறம் ஒன்று வாங்கிக்கிறேன். அப்புறம் ஒன்று போயிட்டு வந்த போய் வாங்கிக்கிறீங்களா? கையில வாங்கிட்டு விடுவேன் அதை போட்டு. ஓம் நமச்சிவாய. 2. போயிட்டு வாங்க. கொடுத்துட்டு பாருங்க. 2 கொடுக்குறீங்க. எனக்கு ஒன்று கொடுங்க. இது யாருக்கு? இது அந்த பெரியவருக்கு. எந்த பெரியவர்? பதினெண்டவரில் இருக்காது. இல்லை ஐயா. ஐயா நான் என்ன தூக்கி அறிஞ்சிருக்கிறேன். ஒன்றை விட்ட பற்றி எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பக்தன்னா
நீங்க பக்தர் இல்லை ஐயா, நான் உங்களுக்கு அதுக்கு சொல்லல, நான் உங்களுக்கு வேஸ்ட் ஆக மாட்டாங்க ஐயா. அதுக்கு தான் சொல்றேன் நான். சரிங்களா? வேஸ்டே ஆகாது. ஒயிட் ரைஸ் குழம்பு ஒன்று வாட்டர் பாட்டில் வடை வேணுமா? ஓம் நம ரெண்டு நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய ரெண்டு. ஏமி பாதுஷா வெயிட்டிங் பண்ணி உங்களுக்காக தான். ஓஹோ. ஓம் நமச்சிவாய. தெரிஞ்சு உங்களுக்கு வந்துருச்சு. உங்க கூட பழைய வந்துச்சு. ஓம் நமச்சிவாய அப்ப நான் தெரிஞ்சே பேசுவேன். ரெண்டு. ஓம் நமச்சிவாய. எத்தனை பாதுஷா? ஒன்று தக்காளி இது ஒயிட் ரைஸ் தேங்காய் சாதமா? தேங்காய் சாதம் ஒன்று கொடுத்து. ஓம் நமச்சிவாய. கொடுத்து ஏமாத்துறது சாமி. பாவம் இல்லை அது. பாதுஷா கொடுக்கணுமா? நான் பாவம் இல்லை. சரி, எண்ணெயில் சுட்டு கொடுக்குறோம், காரம் போட்டு. எண்ணெயில் எண்ணெய் தேங்காய் சாப்பாடு. தேங்காய் சாப்பாடு ஒன்று கொடுத்துட்டு தேங்காய் சாப்பாடு. வடையும் சேர்த்தான். நமச்சிவாய ரெண்டு. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. அம்மா எத்தனைம்மா? ஒன்று. நமச்சிவாய நமக. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கல. சாப்பிடவே இல்லை, நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இன்னைக்கு வேறு தான் உங்கள் ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. என்ன பண்ணுறது? எத்தனை தாத்தா? ஒன்று குத்து. அவருடைய தான் நம்ம வாக்கு, அவருடைய வாக்கு. என்ன இது சொல்ல வந்தீங்க. கிரிவலப்பாதை எப்படின்னா, கிரிவலப்பாதை ஒரு வாட்டி கிரிவலப்பாதையில் ஒரு 5 நாளோ 10 நாளோ 1 மாசமோ இருந்துட்டாங்கன்னா கடைசி காலம் சாவர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிரிவலப்பாதைக்கு எப்படியாவது போயாகணும்னு என்ன வேலை செஞ்சிருந்தாலும் திங்க் பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா இது மாயைன்றதை விட அண்ணாமலையார் அவங்களுக்கு பசியும் காமிக்க மாட்டார், ருசியும் காமிச்சிருவார். எல்லாம் குடிச்சு ஃபெயில் பண்ணி அனுப்பிச்சுடுவாரு. சரி பாதுஷா. அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? நமச்சிவாய தாத்தா. ஓகே டீல் ஓகேவா? எத்தனை ஐயா? எத்தனை? ரெண்டு. எல்லாமே இன்னைக்கு வெள்ளை கலர்ல தான் இருக்குது. ஒரு வெள்ளை சோறா? என்ன குழம்பு வேணுமோ சொல்லுங்க, ரெடி பண்ணி கொடுத்துறோம். வாங்க சார். ஓகேங்க சார். சிவாய். ஒயிட் ரைஸ். 6 மணிக்கு மழை சுத்த போன நடந்து வரணும். மழைலாம் சுத்துறீங்க, என்ன விஷயம்? அதே பெருமனுஷன் ஆகிட்டுக்கிறாரு. எடுத்து ஓ வேணாயா, தயவுசெய்து ரொம்ப போயிடியா. நீ என்ன வெறுப்பேத்திரியா கலாய்கிறானே தெரியல. போயிட்டு போ. ஃபைட்டர் எத்தனை? ஒன்னா ரெண்டா? ஒரு 1 2 வரல காமிக்குது. 2 வெரைட்டி சாதம் 1. வடை வேணுமா? 2. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. 2. ஆமா. ஓம் நமச்சிவாய. 2. தாத்தா 2. சிவாய நமக. பௌர்ணமிக்கெல்லாம் நல்ல கூட்டமா? கூட்டம் நல்லா கூட்டம். சிவாய. 2. செட் கொடுப்பீங்களா? அதுதான்
அது மட்டும் ஒண்ணுதான் கொடுக்குறீங்க. வடையா? அரிசிக்கு ஒன்று கொடுக்கலாம் தான் பார்க்குறோம், வசதி இல்லை. ஒன்று ஓம் நமச்சிவாய். தாத்தா இவர் தானே யார் சொன்னது பாட்டு பாடுவாருன்னு? இன்னைக்கு நீ பாட்டு பாடாம என்னம்மா வேணும்? குத்துருப்பா. நீ பாட்டு பாடாம நீ எங்கன்னா போன்னு வச்சுக்க. குர்ரா வாமா ஒன்று குத்துருப்பா, அவங்களுக்கு ஒன்று குத்துருப்பா. சாப்பாடாம்மா ஒன்று வாங்கிக்கம்மா, போயிட்டு வாங்க. பாட்டு பாடாம நீ போனன்னு வச்சுக்க. எத்தனை வேணும் உனக்கு? ஒன்று வரேன். சொல்லுங்க ஐயா. இல்லை, நான் கிரிவலம் போயிட்டு வர இடையில கொஞ்சம் நித்யானந்த ஆசிரமம் போயிட்டு நான் மூக்கு பிடிச்சி திரும்ப ஜீவசமாதி போவேன். அண்ணன் சாப்பாடு கொஞ்சம் இது யாருக்கு கொடுக்கறது? சன்னியாசிக்க சாப்பாடு சொல்லுங்க. ஏதோ கேள்வி கேட்குறீங்க? பரவாயில்ல, என்ன ஐயான்னு கேட்டேன் நான். சரி ரைட்டு, ஓகே. என்ன ஊர்லேருந்து வரீங்க? தூத்துக்குடி. நான் ரமணாசிரம் யோகிராம்ஸ்வரத்துக்கு மேலாம் ஆசிரமம் போவேன், தியானம். சாப்பிடுங்க. நமச்சிவாய். கொடுத்துருக்கீங்க. நமச்சிவாய் சாப்பிடுங்க. வடையோட சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. சிவசிவா நன்றி. எது கேள்வி கேட்கணும்னு கேளுங்க. நான் சிவத்தை பற்றி அறிஞ்ச விஷயங்கள். இப்போ காஞ்சி காமகுடி முன்னனுக்கு மகாபிரிய விசேஷம் நடத்துகிறாங்க ஜெயிலியோலா சங்கராச்சாரிய மடத்தில் பௌர்ணமி அன்னைக்கு. ஆமாம், நான் காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே ஏகாம்பர வழிபட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, சாமி நின்றுருக்காரு, கொடுத்துறேன் சாப்பாடு. சரி. நீயா தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய. பை இல்லைங்க ஐயா, எதுவும் இருக்காதுங்க ஐயா. இது வந்து அப்படியே கையில் கொடுக்குற சாப்பாடு. சரி, பரவாயில்ல. நீங்கள் எதில் இருக்கீங்க? என்ன இதில் ட்ரெஸ்ட்டு வெள்ளலாரா வேறு என்னது? அண்ணாமலையார் தான் நம்ம ஓனர். சரி, இது நீங்கள் வந்து எந்த இது சன்மார்க்? அந்த எந்த சர்மாவும் கிடையாது. இது ஏன்னா அடியார்களுக்கு மட்டும்தான் இது சாப்பாடு எடுத்துட்டு வரோம். சிவனடியார்கள், சாதுக்கள், சன்னியாசி. அடியான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சிவனடி இன்னும் உணரலை, சிவனையே கடைப்பிடிச்சு வரேன். பரவாயில்ல. நீங்கள் ரமண மகரிஷி பண்ண ரமணாசிரம்லாம் இப்போ இடையில போயிட்டு தான் வரேன். உங்களுக்கு தியானம் உண்டு. பசித்தருக்கு உணவு கொடுத்துக்கு சிவா சிறுப்போட்டு பேசக்கூடாது. பரவாயில்ல சிவா. இல்லை, அதே நான் கிரிவலத்தில் வெயில் தாக்கம் இல்லாத நான் இங்கே வெறுங்காலோட போகிறவன் தான். சில இது சிவபெருமான்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு மாதிரி என்னால் நடக்க முடியல. கல் குத்தும் காலில் கொஞ்சம் இளங்கால் கொஞ்சம் தூங்கினாங்கன்னா சில நேரம் கொஞ்சம் கல் இதனால கொஞ்சம் செருப்பு போட்டு போகிறேன். சில சிவனடியாரை பார்த்து செருப்பு போட்டு போகிறேன்னு நான் பார்த்துட்டு போட்டு போகிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா வெறுங்காலோட தான் போகணும். கிரிவலம். சரிங்க. சொல்லுங்க, ஏதோ கேள்வி? ஒன்றும் இல்லையா. அதனால சிவபெருமான் என்ன பேச வைக்கிறாரோ அதை பேசிய நானும் சிவபக்தி ஆழ்ந்து தியானம். பசிங்கிறது கொடிய நோய் தானே, சித்தர்கள் மகான்கள் சொன்ன விஷயம். எல்லாரும் சாப்பாடு கொடுங்க, பசிச்சு இருக்குங்க. எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார், அந்தந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பசிக்கு கொடுங்குற ஏழைங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, கைகால் நம்பி பசி ஆதரவற்றவர்கள், இங்கே சன்னியாசிகள் இருக்காங்க, குடும்பத்தை விட்டு புரிஞ்சவங்களும் இருக்காங்க, பல சூழ்நிலை வந்தவங்களும் இருக்காங்க. உங்கள் உணவு அவங்களை பசியாத்துறது, இதுதான் போதும்னு சொல்லுவாங்க. பணம் எதுவும் போதுங்க, நம்ம பசி தானே போதுங்க. பசி எடுத்து பணத்தை திங்க முடியாது, அந்த சோறை தான் சாப்பிட முடியும். அப்புறம் பசியாக முடியும். பார்த்தாலும் பசிக்கிறாது, சாப்பிட்டா தான் தீரும். சரி, சொல்லுங்கய்யா. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை, எதுவும் இல்லையா. பெரிய ஆள் கிடையாதுயா. இப்போ சொன்ன விஷயம் தான் எனக்கு கற்றது கைமண்ணும் கல்லாதது. நான் எனக்காக சிவன், நான் பசியாக இருக்கும்போது சிவனுடைய அருளாக எனக்கு உணவு கிடைச்சிருக்குது இல்லைங்களா. இன்னைக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு குறிபூஜை, இன்னொரு நாயன்மாருக்கு குறிபூஜை. இன்னைக்கு திருஞான சம்பந்த நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தனி சிவனடியார்களே வருவாங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் 6 மணிக்கு மேலே திருவாசகம் முற்றுகையில் நடத்துவாங்க. மாணிக்கவாசர் கோயிலாம் போயிருக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதான். என்னை விட தானம் செய்கிறவங்க புண்ணியம் செஞ்சவங்க, அவங்க சந்ததிகள், அப்பா அம்மா நல்லா புண்ணியம் செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா நல்ல நிம்மதியாக இருக்கணும். எல்லாம் அவங்களுக்கும் மேன்மேலும் தொழில் நேர்மையான முறையில் பண்ணியிருப்பாங்க. நேர்மையாக பண்ண போய் தான் உணவே கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும் ஆத்மா. எந்த ஒரு தொழிலும் நேர்மையாக பண்ணால் அது தானமாக போகிறது அவங்களுக்கு ஒரு புண்ணியமாகவும் இருக்கும். உண்மைதான் ஐயா. அதுதான் நம்ம நேர்மைக்கு மேலாக எந்த ஒரு தொழிலும் கண்டிப்பாக விஷயம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டாங்க, பணக்காரங்க கூட கீழே போயிட்டாங்க. சொல்ல முடியாது யார் மேலே உள்ளவங்க கீழே வருவாங்க, அது ஈசன் செய்யலாம். கண்டிப்பாக. ஆனால் பழசை மறக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டதை மறக்கக்கூடாது. கேட்டறிஞ்ச விஷயம் அது சாப்பாடு கொடுக்கணும், அவன் வாழ்த்துவான். இப்போ நான் வாழ்த்துறேன், அவங்க கொடுக்கறது நல்லா இருக்கணும். நன்றி. சிவாந்தனால சந்தோஷம் மனநிலையில் இருக்கணும். நன்றி. எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், கஷ்டம் இருக்கோ அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும். இப்போ நீங்களும் அண்ணம்மா அவர் சாப்பாடு, ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு. இந்தடா. பாய். பாய்ப்பா, போயிட்டு வாப்பா.
இப்போ காலையில் ஒரு இடத்துல சாபம் பட்ட மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு வந்தேன். ஒரு இடத்துல சாப்பிட விட மாட்டாங்க. தோசை வச்சிருங்க, சாப்பிடக்கூடாது, அங்கே சாப்பிடுங்க, எங்கே சாப்பிடுங்க. அவன் நினைச்சாங்க சாப்பிட்டு போங்கன்னு மனநிலை. அந்த மனநிலை ஒரு இடத்துல இல்லை. அந்த இடத்த சொல்ல விரும்பலை. அப்பதான் நினச்சிக்கிட்டா சிவத்தை வெளியே தேடுவோம்னு. சரி. எந்த ஒரு நிலையும் பெரிய பெரிய இடங்கள் நம்ம அன்பா நம்மளை இருக்க வைப்பாங்கன்னு அங்கேயும் கோபதாபங்கள், பாதுகாப்பு, கமிட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இங்க பாருங்க, நீங்க அங்க நடத்துறதும் சிவம் தான், இப்ப நடக்கிறதும் சிவம் தான், இதுக்கு மேல நடக்க போறதும் சிவம் தான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. ஸோ அதனால நீங்க போய் சாப்பிடுங்க, சந்தோஷமா. ஒரு சாப்பாடு போதுமா, இன்னொன்று கொடுக்கட்டுமா? இது வந்து ஒயிட் ரைஸ். ஒரு சாப்பாடே போதியா? சரி, சந்தோஷம். கொடுங்க, நான் சந்தோஷம். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். சரிங்க, நீங்க சொன்னீங்களே அது ஒரு ஆதங்கப்பட்டேன். ஆனால் நான் அவன் கருமை தானே, ஒருத்தன் நம்ம சாப்பிடக்கூடாது, அங்கே போய் சாப்பிடுங்க, அங்கே பெரிய அதிகாரிலாம் வந்து சத்தம் போடுவாங்க, அவர் வரமாட்டாரு, வர மாதிரி. அதுதான் ஐயா நான் இப்பவும் சொல்றேன் ஐயா, நடந்ததும் சிவம், நடப்பதும் சிவம், நடக்க போவதும் சிவம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இது எல்லாமே அவன் மட்டும்தான் பண்றது. நீங்க நேற்று ஒரு ஆசிரமத்துல ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு யோகீஸ்வரரை வழிபடுங்க அப்படின்னாரு. நீங்க வழிபட்டுருக்கீங்களா? அண்ணாமலையார் தான் எனக்கு யோகீஸ்வரர். இல்ல, இப்போ நித்யானந்தத்துக்குள்ள ஒரு ஈஸ்வரர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க ஐயா. அவர் தான் எனக்கு கடவுள். அப்படியா? அவர் மட்டும்தான் சிவமா நினைக்கிறேன். ஆமா, அவர் தான். அண்ணாமலையாரை விட பெரிய ஆள் இங்க யாரும் எனக்கு தெரிஞ்சது. கேளுங்க, ஈஸ்வரனையை விட பெரிய ஆள் யாருன்னா இருக்காங்களா? இல்ல, அது அவர் அண்ணாமலையாரும் அதை சொல்றாரு. அவரு அந்த யோகீஸ்வரன். நான் இப்பவும் சொல்றேன் ஐயா, தனித்தனியா பேர் வச்சு ஒவ்வொருத்தர் உருவாகலாம். ஆமா, சிலை உண்டாக்கி இருக்காங்க. நான் கேளுங்க, ஈசனை விட எனக்கு மலையே தான் சிலை. அதுக்கே நீ மலைக்கு நடுவில் எடுத்து வைக்கிற சிலை. நித்யானந்தம் வந்து நல்லா பேசக்கூடிய ஆளா, நீ சொல்றீங்க, கூட கேட்டிருப்பீங்க. அடடா சத்யா தத்துவம் ஒன்னு கேட்டுக்கிறேன். அவர் சிவத்தத்துவம் என்ன, அதைத்தான் அந்த உள்ள அவர் வழிபட்டாக அதைத்தான் வாங்க ஒரு ஆன்மீக பாடமா எடுப்பாங்க. நான் செல்லும்பரத்து வேலை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அது அவர் யோகீஸ்வரன் ஒன்று இருக்குது, கும்பிடுங்க 10ஆம் தேதி பௌர்ணமிக்கு வாங்கன்னு ஒரு ஆள் சொல்றாரு. சிவத்தை அவர் மலையில் உள்ள சிவத்தை தான் அது சிவமா சொல்றாரு. அது உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்து மலையே சிவம், சிலை சிவம்ன்றது வந்து 2வது பட்சம். மலையே எங்களுக்கு சிவம். எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் கையெழுத்து கூப்பிட்டு சிவபெருமானே போயிடுவீங்க. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அவர் சாப்பிட்டாராம், தண்ணி மட்டும் வாங்கி போறாரு. அப்படியா? யாரையும் பத்தி சொல்லல அவரு. அவர் யாரையும் பத்தி சொல்ல. போயிட்டு உலகம் நான் நிறைய சிவனடியார்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மலையே சிவமா நினைக்கிறீங்க? ஆமா, பரவாயில்ல. உங்களுக்கு குருவா யாரையோ ஒரு ஆள் வச்சிருப்பீங்க. அண்ணாமலையார் மட்டும்தான் குரு. தமிழ் மகிழ்ச்சி ஐயா இல்ல ஐயா, இப்பவும் சொல்றேன் ஐயா, எனக்கு குருவே அண்ணாமலையார் மட்டும்தான். இவங்களை எல்லாம் ஆசிரமெல்லாம் போயிட்டு வந்து தாண்டி வந்துட்டீங்க ஐயா. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க, கடவுள் உள்ளதான் கடவுள் இருக்காரு. ஓகேங்களா? அவங்களே மலையத்தை சுத்தி இருக்காங்க. ஆமா, நானும் சேர்த்து சுத்துறேன். ரமணரே மலை சுத்தி. ஆமா ஐயா, அவரும் வந்து அவர் ரமண மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து யாரை தேடினாங்க? சிவபெருமானை தேடினாங்க. ஓகே, அவங்க எல்லாருமே என்ன குருவா சிவபெருமானை தான் ஏத்துக்கினாங்க. எனக்கு அவர் தான் குரு, எனக்கு அவர் தான் இல்லை. ராமலர் கோயில பிரச்சனை, இந்த தெலுங்காய்க்கெல்லாம் சண்டை தவிர அதாவது பணம் கொடுத்தது ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு. ஐயா, இப்ப ஒரு விஷயம் தெளிவா நிம்மதியாக கேளுங்க. தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் இது எதெல்லாம் விட்டுருங்க. அவங்க யாரை தேடி வராங்க? அண்ணாமலை தேடி வராங்க. ஆமா, நம்ம திருப்பதி யாரை தேடி போறோம்? பெருமாளை தேடி போறோம். ஓகேங்களா? அவன் அப்படி தமிழ் ஆளுங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம என்ன ஆகும்? நமக்கு அங்க ஆபத்து, சங்கடம் வரும். நம்மள இது பண்ணுவான். அங்க பொதுவாக தானே பாக்குறாங்க. ஆமா, அதாவது ஒரு விஷயம் தெளிவா புரியும். நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம இந்து மதத்துல எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு ஈசன். ஈசனை வழிபடுறதுக்கு நீ இந்த ஊர்ல இருந்து வரக்கூடாது, இந்த ஊர்ல வரக்கூடாது நம்ம சொல்றது தகுதியே கிடையாது. ஈசனுக்கு பிள்ளைகள் தான் நம்ம. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கார்ல இறங்கி சண்டை வந்து தகராறாகி அடிபடி. அதுவும் நான் சொல்றேன், நடந்ததும் சிவன், நடப்பதும் சிவன், நடக்க இருப்பதும் சிவம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுன்னு போங்க, எல்லாமே நல்லது நடக்கும். கோச்சிக்காதீங்க. இங்க சாமிங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசியோட இருப்பாங்க. ஆமா, நீங்க போயிட்டு எல்லாம் ஈசன் செயல். அதை மட்டும் மைண்ட்ல வைங்க, புரியுங்களா? இப்பவும் சொல்றேன் கேளுங்க, மதம் அதாவது மத வேற எதனா ஒரு அடையாளத்தோட வந்து எதனா ஒரு வேற எதனா உள்நோக்கத்தோட வந்து கோவில்ல எதனா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நீங்க சொல்லலாம். அவங்களும் பக்திக்காக வராங்க, சாமியை கும்பிடணும்னு வராங்க எல்லாரும். இதுல நம்ம பிரிச்சு பார்க்கவே கூடாது இல்ல. யாருமே யாரையுமே. சரி,
அந்த ஊருக்காரங்க வந்து அநியாயம் பண்றாங்க, இந்த ஊருக்காரங்க வந்து அநியாயம் பண்றாங்க, இந்த நாட்டுக்காரங்க அநியாயம் பண்றாங்க, அந்த நாட்டுக்காரங்க அநியாயம் பண்றாங்க. யாரையும் மனிதனை கடவுள் அதுவும் ஈசனை கும்பிடுற மனிதனை பிரிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த பாவம் சகலத்துக்கும் சேரும். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கட்டமைப்பு எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் அந்த ஊருக்கு அந்த கட்டமைப்பை கொடுத்து கரெக்டான ஒரு நெறிமுறைகளோட கடவுளை பார்க்க வைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை கொடுக்காதது யாருடைய தப்பு? இங்க இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு பொதுமக்கள் வராங்கன்னும் போது இங்க கொடுக்காத கட்டமைப்பை உருவாக்காதது யாருடைய தப்பு? இங்க இருக்கிறவங்களுடைய தப்பு. இங்க இருக்கிறவங்க தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக அந்த ஊருக்கார வரா, இந்த ஊருக்கார வரனா, சாமி எல்லாருக்கும் பொதுவானார். அதனால நினைக்கிட்டு கிரிவலம் போறாங்க, செருப்பு இல்லாமலே நடந்து போறாங்க. இது அவங்க இல்லையா, எவங்களா இருந்தாலும் அவங்க ஈசனை தான் கும்பிட வந்துக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எவங்களா இருந்தாலும் அவங்க இவங்கன்னு பிரிக்க தேவையில்ல. யாரை கும்பிட வந்துக்கிறாங்க? ஈசனை கும்பிட வந்துக்கிறாங்க. அவ்வளோ அவங்க ஊர்ல கோயில் இல்லாமலாம் சாமி இல்லாமலாம் இந்த ஊருக்கு கால் கடந்து வந்து பஸ்ல வந்து சாப்பிட்டு கஷ்டப்பட்டு கூட்ட நெரிசல்லையும் அது இதுலையும் எல்லாத்துலயும் அலைச்சல்லாம் பட்டு எல்லா இது பண்ண எல்லா ஊர்லயும் ஈசன் இருக்கிறார், எல்லா ஊர்லயும் பெருமாள் இருக்கிறார். நம்ம இங்க இருந்து திருப்பதி போற மாதிரி அவங்க இங்க இருந்து அங்க இருந்து இங்க வராங்க. அவ்வளவுதான். கடவுளை தேடி வரவங்களை என்னைக்குமே வந்து நம்ம அவங்க அப்படின்னு பிரிச்சோம்னா அது சகல பாவத்தையும் சேரும் நமக்கு. சரிங்களா? சந்தோஷமா போயிட்டு சிவத்தை நோக்கி ஓடி. ஆமா ஆமா ஆமா. இதை மட்டும் ஐயா, தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுங்க ஐயா. முக்கியமான வேலை சாப்பாடு கொடுக்குற வேலை எனக்கு. இதை மட்டும் காமிச்சு போறேன். இவர் நீங்க சொல்லுவீங்க, நீங்க 10ஆம் தேதி கலந்துக்கலாமா வேண்டாம், வர்ற பௌர்ணமிக்கு அவர் ஒரு அட்ரஸ் மாதிரி கொடுத்துருந்தாரு. இதுவும் அது சிந்தனையோட ஒரு நிலை. நீங்க இது இல்லையா, நீங்க மலையை சுத்துங்கய்யா. நான் அதைத்தான் மலையை சுத்திட்டு தான் வரேன் உள்ளிருந்து. இது வேற ஒரு சில விஷயம். உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் அண்ணாமலை. அண்ணாமலையை மட்டும் சுற்றுங்க, வேற எதுவும் யோசிக்காதீங்க. போயிட்டு வாங்க. இல்ல பாருங்க, பேரே அண்ணாமலைன்னு வச்சுட்டு யாரோ என்னவோ சொன்னாங்கன்றத அதை தேடுறீங்களே. பாருங்க, இருக்கும் இடத்தை விட்டு தீட்சை சொல்லாரியா, தீட்சை கொடுக்க போறேன்னு. இப்போ 10ஆம் தேதி வாங்க ஒரு தீட்சை கொடுப்பாரு, நீங்க தீட்சை வாங்கலாங்கிறாரு. அவரு ஒரு சன்னியாசி மாதிரி சொன்னேன். மெட்ராஸ்ல இருந்து சென்னை. பேர் என்ன? என் பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா யோசிங்க. ஆமா, உள்ளுக்குள்ள கடவுளை வச்சு வெளியே தேடிட்டு இருக்கோம். ஆமா, நமச்சிவாய். அப்போ நீங்க எங்கேயும் ஆசிரம் போட்டு தீட்சை பற்றி வித்திராட்சை போட வேண்டாம். உங்களுக்கு சிவஞானத்தை பத்தி ரியாலிட்டியை சொல்லுவார்னு இப்படி ஒரு வார்த்தை போட்டார் நேற்று. அந்த உங்க பேர் என்ன? என் பேர் அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டு வெளியில தர்றீங்க. உள்ள தேடுங்க, போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்களோ, நீங்க தேடுற ஞானம் உங்களுக்கு கிடைக்குங்க. எங்கேயும் ஆசிரமத்துல எங்கேயும் தேட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் சிவம், வெளியில இல்ல. எந்த ஊர் உங்களுக்கு தாங்க? அண்ணாமலை. ஆனால் உங்களுக்கு இங்கே கிடையாது. அதான் ஐயா, அண்ணாமலை எங்க ஊரு. சென்னை இல்லை, உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர் இந்த லைன்ல இருக்கும். ஐயா, என்னுடைய ஊர் அண்ணாமலை கிடையாது, என்னுடைய வாழ்வு அண்ணாமலை, இது என்னுடைய வழிமுறை அண்ணாமலை. ஓகேங்களா? உங்க பேரும் அண்ணாமலை. இப்ப தயவு செய்து விடுங்க அண்ணாமலை, சாப்பாடு கொடுங்க ஐயா. அண்ணாமலை சரி, ரைட்டு. திருச்சி உங்க ஊரு. ஏன்னா பேச்சு எப்போ இங்க நீ இழுத்துட்டு பேசுவாங்க. ஐயா, அண்ணாமலை நான் பிறந்த ஊர். போயிட்டு வாங்க. அது கொஞ்சம் மாத்துறீங்க. உண்மை வந்து திருச்சி தான். திருச்சி பரவாயில்ல. நீங்களா திருச்சி, நீங்க ஒருத்தன் தெலுங்குனே சொல்லிட்டான். அதையே வந்து நானு தமிழ் தெளிவா பேசுறீங்க. நீங்க திருச்சின்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஒருத்தன் இந்த ஊருன்னா கூட பரவாயில்ல, என்ன தெலுங்குனே சொல்லிட்டான் ஒருத்தன். என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி தமிழை கொலை பண்றது? சென்னை தமிழ் சென்னை கிட்ட கிடையாது. நமச்சிவாய். திருச்சி தஞ்சாவூர் ஏதோ ஒரு ஏரியா. ஐயா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறக்கிறவரா. என்னுடைய ஊர், என்னுடைய வழிமுறை, என்னுடைய பிறப்பு அனைத்தும் அண்ணாமலை. என்னுடைய ஊர் தூத்துக்குடி ஐயா. இது அண்ணாமலை. நான் பிறந்த ஊர் அண்ணாமலை. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய, நமச்சிவாயம், நமச்சிவாயம், சிவாயம். ரெண்டுமே வேலை சாதம். இன்னொரு வேலை சாதம். இங்கேருந்து நம்ம இப்போ பொதுமக்களுடைய இப்போ இங்கே இருக்கிற எல்லாருடைய கருத்து என்னன்னா, அந்த ஊருக்காரங்க அதிகமாக வந்துட்டாங்க, இந்த ஊருக்காரங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. ஒரு அடிப்படை கரெக்டான கட்டமைப்பு இருந்தால் எந்த ஊருக்காரங்களும் யாரையும் வந்து ஆக்கிரமிக்க முடியாது. நிறைய இதுவாகுது அப்படி இப்படின்னு. இங்கே வந்து நம்ம சபரிமலை போகிறோம். கேரளாக்காரங்க மட்டும்தானே சாமி கும்பிடணும், தமிழ்காரங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? இங்கேருந்து கர்நாடகா போகிறோம், மூகாம்பிகை. கர்நாடகாரன் மட்டும்தான்டா வரணும், தமிழ்காரன் வரக்கூடாது, அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் வரக்கூடாது. இவங்க வந்து ஆக்கிரமிச்சு இது பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இங்கேருந்து நம்ம திருப்பதி போகிறோம், இதெல்லாமே போகிறோம். அதனால் கடவுளை தேடி வராங்க. எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இறைவனை தேடி ஈசனை தேடி வராங்க.
அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் யாருன்னா ஒருத்தன் பண்றானா அதை கரெக்டா கண்டிக்கணும், அதை மட்டுமே கரெக்டா குறிப்பிட்டு பேசணும். அதுக்காக எல்லாத்தையும் பேசிடக்கூடாது இல்ல. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சரியான கட்டமைப்பு இப்போ கூட்ட நெரிசலாகுது அடிச்சுக்கிறாங்கன்றாங்க. சரியான கட்டமைப்பு திருப்பதி மாதிரி பிரேக் தரிசனம், ஆன்லைன்ல இது பண்ணிட்டு தரிசனம் ஆன்லைன்ல இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊர் டெவலப் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாவட்ட நிர்வாகமும் அறநிலைத்துறையும் இதெல்லாம் மாத்தினாதானே வந்து எல்லா மக்களும் சாந்தமா சந்தோஷமா சாமி கும்பிடுவாங்க. நம்ம எதையுமே மாத்தாம கடவுளை கும்பிட வரவன நீ மாறிப்போன்னு சொன்னா நியாயமா? சாமியை கும்பிட வராங்க யாரா இருந்தாலும், குழந்தை குட்டியோட பாவம் இங்க இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்தோ வராங்க. இல்ல இவங்க வந்ததால்தான் இப்படி அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. சரியான நம்ம நம்புறாங்க, நம்மளும் சரியா நம்புறதுல. அதுதான் சரியான கட்டமைப்பு. இப்ப கோவில்ல வந்து இவங்களுக்கு விஐபி மாதிரி உள்ள நிறைய பேர் இட்டுன்னு போயிடுறாங்க, வந்துடுறாங்க. யாருடைய தப்பு? கோவில்ல விஐபி மட்டும் தான் கோயில்ல விஐபி மட்டும் தான் போய் பார்க்க முடியுது. அப்படி பண்ணணும் அவங்க இவங்களால அவங்களுக்கு பிரச்சனை, கூட்டம் கேசால இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு. இதெல்லாம் யாருடைய தப்பு? சரியான நிர்வாகம் சரியா இருந்தா எல்லாமே சரியா தானே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டான கட்டமைப்பு இல்லாம நம்ம நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்ல வரல, கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, அளவு கடந்த கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உடனே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தோம்னா அப்ப யாரும் எந்த சாமியானாலும் கும்பிடலாம்ல. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த ஊர் சாமி இன்னொரு ஊர்ல இருந்து கும்பிடக்கூடாதுன்னு ஆயிடும் போல. இப்ப என்ன சொல்றான், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு வந்து சாமி கும்பிடாதான்ற. நம்ம எல்லாமே ஒண்ணு சொல்லிட்டோமா, கரெக்டான வழிமுறைகள் எல்லாமே நெறிமுறைகளோட செஞ்சாங்கன்னா யாரையும் ஆக்கிரமிக்க முடியாது. எல்லாமே கரெக்டா போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். போயிட்டு வரேண்ணா, சிரிப்பு தாங்க முடியல பண்ற மக்களால. வேணேண்ணா ஒரு டேம் வந்து தண்ணி எப்போ வேணாலும் அதிக தண்ணி வரும். நம்ம தான் அதுக்குண்டான தடுப்பணைகள், அதுக்குண்டான கட்டமைப்புகள் இதெல்லாம் பண்ணணும். தண்ணி வருது, மழை வருது, யாரோட தப்பு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. சாமியை கும்பிட வராங்க, அவன் கால் கடந்து கஷ்டப்பட்டு ஏதோ நாட்டுல இருந்து ஏதோ ஊர்ல இருந்து ஓடியாரங்களா இல்லையா, அதை குறை சொல்லலாமா? அதுக்கான வழிமுறை பண்ணிட்டு அதையும் மீறி வந்தா ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லலாம். நம்ம உங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆமா அவர் என்ன தாத்தா உண்மை தாத்தா வந்துருக்கிறா. என்னம்மா பாப்பா நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சாப்பிட்டீங்களா? சரி வாங்க. பொண்ணு கொடுத்து இந்தாம்மா, போயிட்டு வாங்கம்மா. சமைச்சு வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. ரெண்டாவீனா? வாங்க. நான் நைனா தூங்கி எழுந்துட்டியா? ரெண்டு தூங்கி எழுந்துட்டியா நைனா? ரைட் விடு. நமச்சிவாய. எத்தனை ஐயா? நமச்சிவாயம். ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிடிக்க பேக்கெட் ஊருக்காய் பாக்கெட் ஒன்று கொடுத்து. காலையில வருது கூட்டம். காலையில வரும் சார். ஓ நமச்சிவாய். ஊருக்காய் ஒன்று கொடு. மதியம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கூட்டமே வருது. வெயில் வந்ததுலேருந்து அப்படி தான் ஆயிடுச்சு. போகுது தரத்துக்கு தான் வரும் சாப்பாடு மட்டும். அது கடை வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இல்லைதான் கூப்பிடுதில்ல சார். இந்த மாதம் சாமியை கூப்பிடுதில்ல. ஓ இளமாறன் சாமி. அப்பதான் நாங்க உட்காந்து கூப்பிட்டா போனாங்க என்கிட்ட உடம்புல. இதுக்கு மேல எப்போ இருந்தாலும் இளமாறன் சாமி அப்படி கூப்பிடணும். அப்பதான் நீங்க வேணா போங்க, நான் கூப்பிட்டு பார்க்கட்டுமா? வாங்க ஒரு கொடை கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போ. இந்த கொடை அவருது. அப்ப வாங்கி தெரியும். அவரு கருத்துருவன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. பாம்பு கத்து தலையில் ஒவ்வொரு அம்மன் கோயில் இருக்குது. அதுதான் கொடை சொல்லுவோம். இன்னும் 2 வடை கொடு. ஒரு வடை வச்சுக்கோங்க.
மென்னு தரலாம். ஆமா அப்புறம் இது 2 சாப்பிடுங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு வருது எடுத்து வந்து கொடுத்துருங்க. அழகாக இருக்குது சார். சரி போதும். வாங்க எப்படி வந்து புருஸ்லி ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் கொடுத்து ஏசி போட்டுக்கிறாங்க போல. பகல் போட்டு நைட்ல கிடையாது. பேர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டியா? புருஸ்லி. அதுக்கு நான் ஒரு ரூம் போட்டு கொடுக்குவானாமா? நான் இல்லை. நீங்களுமா ஒன்று கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. எத்தனை வேணா 2 கொடுத்துருங்க அப்படியே. நமச்சிவாயம். நமச்சிவாயம். வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய வாங்க ஐயா. எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? எங்க ஆளே காணோம் ரொம்ப நாளா? நான் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கிறேன். அதிகமாக இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு சரி 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 வாங்கிக்கங்க ஐயா வாங்கிக்கங்க ஐயா வாங்கி. ஏமலண்ணா நமச்சிவாயம். நல்லா இருக்கிறியா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. நான் பேர் நம்ம எப்படி போச்சு? சரி சரி சந்தோஷம். வடையா பிரிச்சு கொடுட்டுமா? கையில கொடுட்டுமா? சாப்பிடணும் மட்டுமாண்ணா? தண்ணி பிடிச்சு கொடுட்டுமா? பாத்திரம் இப்படி வச்சிடுறா. குடிங்க வரண்ணா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 1. அந்த பையன் அந்த பசங்க கட்டிட்டு போனான். அவன் எங்க பசங்க சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஏய் சிம்பா அங்கே இருப்பா. வெள்ளை சட்டை வேற போட்டுக்கிறேன். மழை வேற பெஞ்சிருக்கு. சரி சேரா வேற இருக்கும். எகிரி கால வைப்பாரு அவரு. சரி குடுறா 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 குடுறா. வெறி குடுறா. டே அங்கேறா அங்கேறான்னு. நமச்சிவாய. சிம்பா ஃபர்ஸ்ட் இதை வாங்கிக்கல. இப்போ ஓடு எடுத்து ஓடு. மனுஷ் ஒரு ஆள் 10ங்கிறாங்க கூட. இந்தாங்க அப்புறமா போட்டுருங்க. ஏய் பாய்டா இந்த பாரு ஓனர்ட்ட கொடுக்குறேன் பாரு. இந்த பாரு இந்த பாரு. ஏய் இந்த பாரு சாப்பிடாரு பாரு. சாப்பிடாரு பாரு. ஐயா சாப்பிட்ட சாமி ஒன்று வாங்கிக்கோங்க. எத்தனை வேணும் ஐயா? இல்லை உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்று வைக்கல 2. ஓம் நமச்சிவாய நமக. 1 ஒயிட். ஓம் நமச்சிவாய. 2. ஏய் இது என்னம்மா தேங்காய் சாதமா ஒயிட் ரைஸ்? இது தேங்காவா? சரி போய்டு. ஒன்று ஒயிட் ரைஸ் கொடு. கொடுங்க. 1 நமச்சிவாய. 2.
நமச்சிவாய். எத்தனை தாத்தா? 2. வரலையா? சரி. அதான் 2 நாள் பௌர்ணமிக்கு போதுன்ற அளவுக்கு கொடுத்துருப்பாங்களே. அதான் இப்போ கிடைக்கும். 2 1 நல்ல சாப்பாடு மட்டும். 2 2 கொடுத்துரும். சிவாய நமக. இதுனா ஐயா 2 சிவாய நமக. தாத்தா 2 2 நமச்சிவாய். 1 என்ன தாத்தா? என்ன தாத்தா? எங்க கங்காதரன் தாத்தா எங்க தான் போனாருன்னே தெரியல. இருப்பார்ல? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாரே பட்டினத்தார் 20 வருஷம் முடிஞ்சிச்சு அங்க வந்து. 23 ஆகுதா? 23 வருஷம் ஆகுது இங்க வந்து. 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடிடலாம். 20 தீர்ந்து போனா நீலாம் தீர்ந்து போக மாட்டேன். போயிட்டு அப்போ அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். ஏன் அண்ணா ரொம்ப வீக் ஆயிடுச்சு? நீயே சொல்றியா தாத்தா? சரி. பாண்டி கொடை எல்லாமே என்ன பாட்டியா? ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னத்துக்கு போனா? ஊருக்கு போனா? எனக்கா பேரனை பார்க்க, கொள்ளு பேரன் கொள்ளு பேட்டி பார்க்க போனேன். அவங்களாம் பார்த்துட்டு வேற என்ன சொல்லிச்சே? என்ன சொல்லிச்சு? எனக்கே கவனம் இல்லை. ஒரு பேச்சு மாறு. அண்ணாட ஒரு பேச்சு மாறுமா? சாப்பாடு சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. சாப்பாடு நீ சாப்பாடு சாப்பிட்டே 1 வாரம் ஆகுதா? இல்ல சொல் புரியல. சாம்பார் சாப்பிட்டு ஒன்னில இல்ல. காசு ஏதோ கலெக்ஷன் பண்ண போனேன்னு சொன்னாரு. இது ஊரெல்லாம் பத்த வைக்கிறோம். ஒண்ணுமே இல்லை ஐயா. சொன்னியா நீ? அதை பாரு. இது வேற ஐயா சொல்றீங்க. கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கு பிறந்த நாள். யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? நம்ம தானே கொடுக்கணும். 1 ரூபா பேத்தி பேரனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. கொண்டாட்டி செலவு பண்ண வேண்டி ஏண்டி போய் செலவு பண்ணான்னு கேட்பாரு. எது நியாயம்? நீங்க எது நியாயம் முடிவு பண்ணிருப்பீங்க? அந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. நான் எதனா ஒரு நியாயம் சொல்ல வந்து அவ அப்படி சொல்லிட்டு போய அப்படி சொல்லிட்டு போட்டான்னு நீங்க யார் அதிகமா நியாயத்தை முடிவு பண்ணீங்களோ நீங்களே முடிவு பண்ணீங்க. இல்லையா அவங்க சோறு போடலனாலும் போனதுமே ஆயா தாத்தான்னு எனக்கு பிறந்த நாள் பேரன் எனக்கு பிறந்த நாளுன்றான். அவன் வேற வேலை இல்லாத உக்காந்துக்கிறான். அவங்க அம்மா சும்மா சண்டை போடுறான். வாடகை கொடுக்கணும். சாப்பாடு ஒண்டி போட்டுக்கிட்டா நான் ஒண்டி சம்பாதிச்சு 4000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். ஏன் சொந்த வீடு இல்லையா? இருக்குது. அந்த வீட்டுல எங்க புள்ள ஒண்ணு பெரிய பையன் ஒண்ணு. என் பசங்க உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பையன் 2 பொண்ணு. 2 பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்து பேரம்பேத்தி ஆகி அவெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு பெத்தவங்களை பார்க்க போய்க்கிறார். புள்ள பெத்தது அதுதான் நமக்கு சொந்தம். என்னைக்கு இருந்தாலும் சரி புள்ள பெத்தவரை பார்ப்போம். அவங்க தான் உங்க சொந்த வீட்டுல இருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி வாடகை கொடுப்பாங்க? அவங்க யாரு? அவன் தான் இருக்கிறான் ஒண்டியா. தனியாகிறாரா? இவங்க தனியாகிறாங்க, குடும்பம் தனியாகிறாங்க. அவ வந்து அவ அம்மா வீட்லயே போய் குடும்பம் இருக்கிறான். அம்மா வீட்லயே தனியா இருக்கிறாங்க. புள்ளையும் வச்சுக்கிறா. பொண்ணை கட்டி குத்துட்டா பையன் மட்டும் தனியாகிறாரு. என்ன கல்யாணம் ஒண்ணு படிக்கிறாரா? அது என்ன கதையா? கடவுளுக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்ன போனாலே கோம்பு வச்சுக்கிட்டு போய் அதேதான் பாதி கடல பார்த்து இது வாங்கிக்கோங்க. இது இப்படி இருந்தாதான் அதுவும் ரேஷன் கடைக்கு போலான்னு பஸ் விட்டு இறங்குறான். எப்படி சொல்றா?
என்ன அர்த்தம் அது? தாத்தா நீ அடிக்கடிக்கு போற உள்ள போய் ஒழிஞ்சினாரா என்னன்னு தெரியல. அது வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அடிப்பாரு, என்ன தாத்தா அடிக்கிற ஆளு. என்ன உள்ள போய் ஒழிஞ்சிக்கிறா? பொம்பளை இந்த காலத்துல பொம்பளைங்க சொன்ன என்ன தெரியுமா, நியூசன்ஸ் கேஸ்ல போலீஸ்ல அதான் சில்வாக்கு அதுல போட்டு விட்டுருவா. பேரு என்ன கேஸ்? நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவோம். பொம்பளைங்க கை புத்தி அது வக்கீல் வச்சு ஜாமீன் அது பொண்டாட்டியே சொன்னாலும் போட்டுருவாங்க. கார் கட்டுற போட்டாரு இல்லையா? பொம்பளைங்க பேசுற வேணா சொன்னா நியூசன்ஸ் கேஸ்னு வருதா? அவர் சொன்னதெல்லாம் போட்டுருவாங்களாம். பொண்டாட்டி போய் கேஸ் அப்பப்போ துன்புறுத்தாருங்க இந்த மாதிரியா பொம்பளைக்கு சொன்னாதான் செல்வாக்கா இருக்குது. உடனே அங்க போடுறாருவாங்க. தங்கம் வந்தாயா இங்க வரும் பித்தளைக்கு. ஐயா அப்படி இருக்கும்போது எப்படி நான் போக சரி முடியும்? சரி பாக்கணும், யாருன்னா ஒருத்தர் பார்க்க தான் செய்யணும். இந்த மாதிரி அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணா இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. அவங்க தனியா பிள்ளைங்க அப்புறம் யாரு பார்க்கும்? பாட்டி இதெல்லாம் உங்களை தானே பார்க்கும். நம்மளே தான் கேக்குது. கொள்ளு பாட்டியா? கொள்ளு பேரா கொள்ளு பேத்தி. உங்க பையனுக்கு பொண்ணுக்குதா? ஒரு பொண்ணு ஒரு புள்ள. அவங்களுக்கு ஆமா, சரி சரி அந்த பொண்ணை கட்டி கொடுத்து அதுக்கு 2 பசங்க. சரி சரி நீ பாக்கணும், நியாயம் தான் சார். மறுபடியும் போய் ஒத்தக்கண்ணில் பாத்துங்கிறாரு சார். ஒத்தக்கண்ணியா? கம்முன்னு சரி போ. ஏதோ அண்ணாமலை புண்ணியத்துல சாப்பாடு கிடைக்குதுன்னு புண்ணியத்து குடிச்ச குடிச்சாரு. அது எனக்கு கோடி சரி சரி புண்ணியம். சரி சாப்பிடு சந்தோஷம். திருவண்ணாமலை அது காஞ்சிபுரத்துல சொல்லிட்டு வந்துக்கிறான். எங்களுக்கு அண்ணாமலை சாப்பாடு கொடுக்குறாரு, வீடும் கொடுத்துட்டாரு. சொல்லிட்டியா? வரவங்களே கம்மியாகிறாங்க, நீ வேற இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி விட்டியா? நீ எத்தனை பேர் வந்து குடிச்சா போட போறாங்களோ தெரியல. அவங்களாம் வரமாட்டாங்க ஐயா. ஆயா நீ இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சும்மா இது 8வது வருஷம். மொத்தமா வந்து எத்தனை வருஷம்? மொத்தம் 6 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கூட இருக்காது. 4 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் இருக்கும். எனக்கு தெரியும், நீ முதல்ல வரும்போது நான் பார்த்தேன். 3 வருஷம் இருக்குமா மொத்தமா. நீ உங்க வீட்டுக்கார வந்துட்டீங்களா? ஒரு வாட்டி நாங்க பார்த்தோம் அந்த மாதிரிப்பா அப்படின்னு கொஞ்சம் அழுது சொன்னியா, என் பையன் இது பண்றானே. 3 வருஷம் ஆகும். இல்ல ஐயா. சரி 5 வருஷம் வை. 5 வருஷம் ஆகுது. என்ன சொன்னா அவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்கன்னு நீ சொன்ன. ஆமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வருவேன்னு நினைச்சியா? இல்ல. சரி 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வருவேன்னு நினைச்சியா? கிடையாது. யார் நினைக்கிறது எது நினைக்கிறது எதுவுமே நடக்காது. புரியுதா? அதனால யார் எங்க வேணாலும் வருவாங்க போவாங்க, எது வேணாலும் நடக்கும். ஒரு வாட்டி நீ இப்ப சொல்லிட்டு வந்துட்டியா, அங்க யாருக்குன்னா எவனா கஷ்ட சூழ்நிலை வரும்போது உன் பேருனா லட்சுமி. லட்சுமி பாட்டி சொல்லிச்சு, திருவண்ணாமலை போனா சோறு கிடைக்கும், திருவண்ணாமலை போனா ஊடு கிடைக்கும்னு. தூக்குடா பையா திருவண்ணாமலைக்குன்னு கிளம்பி எத்தனை பேர் வர போறாங்களோ. வரமாட்டாங்க. இந்த பார் உள்ளதான் நான் சொல்றேன். எங்க ஊரை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க ஊர்ல இருந்தாலும் நீ வந்துக்கிறப்ப அப்புறம் ஊர்ல வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல நீயே வந்துட்டிய முதல்ல, அப்புறம் வந்தான உங்க ஊருக்காரு முதல்ல நீ வந்துக்கிறல்ல. உனக்கு என்ன கஷ்டம் ஐயா? காஞ்சிபுரம் நீங்க இப்பதான் சாப்பாடு தரீங்க. காஞ்சிபுரத்தால இங்க இது வரலங்க 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அதுதான் ஐயா நான் சொல்றேன். உனக்கு சொல்றது புரியுதா? அவங்களுக்கு என்ன நேரம் அமையுமோ தெரியாது. அப்ப எதனா சூழ்நிலை அமையும் போது அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரும் இங்க வரமாட்டாங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எங்க போனாலும் விதி மாத்தம். என் பேரனே வேலை இல்லாத வேலைக்கு போயிருந்தான் பைனான்ஸ்ல. வேலை இல்லாத உட்காந்துக்கிறான், பிஏ படிச்சுட்டுக்கிறான். அவனுக்கு 25 வயசு ஆச்சு, ஒரு கல்யாணம் பண்ணணும். அவங்க அம்மா சும்மா பேசின்னு கிடக்குறா. எனக்கு அதே கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு வேலை இருந்தா அது போவோம். தேட சொல்லு, வேலை செய்யற மாதிரி. பேங்க்ல கேட்டுக்கிறான், 2 பேங்க்ல அக்கௌண்ட். படிக்கிறவன் பூரா பேங்குக்கே போகணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும்? போயிட்டு வாங்க. வாங்க சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க ஐயா, நான் போய் தான் சாப்பிடணும். மட்டுங்களா? வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? 2. ஓம் நமச்சிவாய 2. சிவாய நமக 2. ஓம் நமச்சிவாய 2. ரெண்டு. சிவாய நமக 2. ஓம் நமச்சிவாய. அதான் எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக 2. 2. கொடுப்பானவன் 2. தேங்காய் சாதம் ஒன்று கொடுத்துருப்பா.
தேங்காய் சாதம் கொடுங்க. என்னங்க ஐயா எத்தனை? 2 தாங்க. 2. எத்தனை? 2 ஐயா. 3 ரூபா கூட ஐயா தான். சரி. 2 ஒன்று கொடுத்துருப்பேன். Shiva Arunachala